ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கார்த்திக் ரேவதி சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னா, கார்த்திக் ரேவதி ஒன்றாவே வாழக்கூடாது, அவங்கள பிரிக்கணும்னு நம்ம சாமுண்டிஷன் சந்திரம் நிறைய பிளான் போடுறாங்க. ஆனால் எல்லா பிளானுமே அவங்களுக்கு ஃப்ளாப் ஆகுது. எந்த பிளானுமே சக்ஸஸ் ஆகலை. கடைசியில் பஞ்சாயத்தில் போய் அவங்கள நிப்பாட்டி வெட்டி விடலான்னு பார்த்தாங்க. அதுவும் அவங்களுக்கு சாதகமாக அமையல. ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க நம்ம சந்திராவும் சாமுண்டிஷன். இன்னும் நிறைய பிளான் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படியே பிரிக்கணும், இவங்கள வாழ வைக்கக்கூடாதுன்ட்டு செமையான ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு. என்னென்னு சொல்கிறேன். ரேவதியும் ராஜாவும் கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றி நாங்கள் ரெண்டு பேரும் பிரிவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது வேண்டிக்கிறாங்க சாமிக்கிட்ட ரேவதி அவர்கள். அந்த சீன் எல்லாம் பார்க்கவே பயங்கர மாசாவும் சூப்பராகவும் இருக்குது. பரமேஸ்வரி பாட்டி ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற கோயிலில் ஒரு குளம் இருக்குது, இன்னைக்கு தலையாடி பெருக்கு, அதனால் நீங்கள் போயிட்டு அந்த கோயிலில் விளக்கேற்றி நல்லா வேண்டிக்கோங்க, ரெண்டு பேரும் நாங்கள் இனி பிரியவே கூடாது அப்படின்னு வேண்டிக்கோங்க, அது சக்தி வாய்ந்த கோயில், உங்களை சேர்த்து வைக்கும் அப்படின்றாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி. அதுக்குள்ளே ரேவதி அவர்கள் தலையாடி பெருக்குன்னா என்ன அப்படின்னா என்ன சொல்லுங்க பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்தில் மாமனார் வீட்டில் இருந்து மருமகனுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து கறி விருந்து வைப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த கொடுப்பனையே இல்லைம்மா போயிடுச்சு, அதனால் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி வேண்டிக்கோங்க அப்படின்றாங்க. அதுக்குடனே ரேவதியும் ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி, நாங்கள் போய் கண்டிப்பாக செய்கிறோம் அப்படின்றாங்க. உடனே ராஜா கூப்பிட்றாங்க. ராஜா, நாம் இன்னைக்கு சாயந்தரம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்றாங்க. ஏன், என்ன விஷயம் என்று சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, பாட்டி தான் சொன்னாங்க, போயிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம கும்பிட்டு வந்தால் நம்மளுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்றாங்க. சரி, ஓகே, ஈவினிங் போகலாம்ட்டு ரெண்டு பேரும் ஈவினிங் கிளம்பி கோயிலுக்கு போகிறாங்க. நம்ம கார்த்திக்கும் ரேவதியும் போயிட்டு விளக்கேற்றி அந்த குளத்தில் மிதக்க விடுறாங்க. அதுக்கப்புறம் மிதந்துக்கிட்டே போயிட்டே இருக்குது. அப்போ ரெண்டு பேரும் நல்லா வேண்டிக்கிறாங்க. அதுவும் ரேவதி, எங்கள் ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, யாரும் எங்களை பிரிக்கக்கூடாது, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும், ஏன்னா எங்கள் அம்மா சாமுண்டீஸ்வரி 30 நாளில் ரெண்டு பேரையும் பிரிச்சிடுவேன் அப்படின்னு சவால் விட்டுருக்காங்க, சபதம் போட்டிருக்காங்க. அந்த சபதம் நடக்கவே கூடாது. அந்த சவாலில் என் புருஷன் தான் ஜெயிக்கணும், நான் மாமா கூட கடைசி வரைக்கும் வாழணும், எனக்கு மாமா கூட இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களை யாராலையும் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது வேண்டிக்கிறாங்க. நம்ம கார்த்திக் அவர் பங்குக்கு வேண்டிக்கிறார், எல்லாம் நல்லதே நடக்கும், நம்ம ரெண்டு பேர் குடும்பம் சீக்கிரம் சேரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேண்டிக்கிட்டே ரெண்டு பேரும் வெளியில் வராங்க. அப்போ கார்த்திக் கேட்குறாங்க, என்ன வேண்டிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இப்போதைக்கே சொல்ல முடியாது மாமா, நம்ம எல்லாம் சேர்ந்து வாழணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. நான் நிறைய வேண்டிக்கிட்டேன், அது மட்டும் நடந்தால் நான் கண்டிப்பாக இந்த கோயிலில் பெரிய பூஜை நடத்துவேன் அப்படின்றாங்க. சரி, ஓகே, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழலாம் ரேவதி, நீ எதையும் நினச்சி கவலைப்படாத, உன் மனசு கொஞ்சமாவது தெளிவாக வச்சுக்கோ, சும்மா உங்கள் அம்மாவையும் சித்தி நினச்சி கவலைப்படாத, அவங்க நம்மளை பிரிக்க என்ன வேணாலும் பிளான் பண்ணட்டும், என்ன வேணாலும் சொல்லிட்டு 30 நாள் பிரிச்சே காட்டுவேன்னு முடிவு பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் அம்மா, அதனால் அதை பற்றிலாம் துளி கூட கவலைப்படாத, நம்ம நல்ல மனசுக்கு நம்ம நல்லா இருப்போம், இந்த சாமி நம்மளை சேர்த்து வைக்கும், நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்வோம் ரேவதி, நீ எதை நினச்சி கவலைப்படாத அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் அடுத்த ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. நன்றி, வணக்கம்.